போரில் உயிர் நீத்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். எல்லை பாதுகாப்பு படையின் 60வது அமைப்பு தினம் இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போரில் உயிர் நீத்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். हम आज बल के उन सभी सपूतों को सैल्यूट करते हैं जिन्होंने अपने बलिदान से सीमा सुरक्षा बल का मस्तक ऊंचा किया है। माननीय मुख्य अतिथि महोदय द्वारा शहीद सीमा रोशन जो वतन का नाम करते हैं, याद रखती है उन्हीं को दुनिया, औरों के लिए खुद को। और 12वें नंबर पर मणिपुर एंड कच्छार फ्रंटियर का कंटिंजेंट कमान संभाली है मिस अनीता कीचड़, असिस्टेंट कमांडेंट ने। விழாவை ஒட்டி எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லையை காக்கும் பணியில் உயிர் நீத்த வீரர்களையும் வீரர்களின் குடும்பத்தினரையும் நாடு என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும் என்று தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் பணிகளை நினைவு கூர்ந்த அமித்ஷா தங்களின் சிறப்பான சேவைகளுக்காக தாம் தலை வணங்குவதாக குறிப்பிட்டார். जब मालूम होता है कि वहां बीएसएफ का जवान मौजूद है तो मन में देश के गृह मंत्री को जरा भी चिंता नहीं होती है, मेरे जवान है उससे निपट लेंगे। 1 दिसंबर 1965 से लेकर आज तक निरंतर देश की पूर्वी और पश्चिमी सीमा को सुरक्षा देने का आपका जो रिकॉर्ड है, वो रिकॉर्ड आपने बहुत बखूबी निभाया है और इसके लिए डीजी बीएसएफ से लेकर बल के सबसे छोटे जवान तक सभी अभिनंदन के पात्र है। और मैं पूरे भारत सरकार और देश के करोड़ों देशवासियों की ओर से बहुत बहुत अभिनंदन और साधुवाद आप सभी को देता। 1965 ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி எல்லை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது. ஆண்டுதோறும் டிசம்பர் 1ஆம் தேதி எல்லை பாதுகாப்பு படை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஜோத்பூர் தலைமை அலுவலகத்தில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதுவே முதல் முறையாகும்.